இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினது நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது, அவருக்கு கீர்த்தி உண்டானது. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்ப இந்த மாதம் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க ஊழியத்தை, உங்க தொழில் வியாபாரங்களை, உங்க பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் நடத்துகிற விதம் அது அவருக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் நடத்தினார் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாருங்க. 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல அற்புதமா அவங்களை நடத்தினார். அதற்கப்புறம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே அதுல கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் எப்படி அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார், அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இது எல்லாம் பார்க்கும்போது யாரும் எவருக்கும் செய்யாத ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு செய்ததை இந்த வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவரே நடத்தினார், ஆதரித்து நடத்தினார், அதிசயமாக நடத்தினார். இந்த 3 வார்த்தைகளின்படி இந்த மாதம் உங்களை கர்த்தரே நடத்த போறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்களை கர்த்தரே வழி நடத்தி இருக்கிறார். ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார் அப்படின்னு பைபிள். தம்முடைய பலத்தினால் அவர்களை நடத்தினார். இப்படிலாம் நீங்க வேதத்துல பார்க்கலாம். அவரே அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். அப்ப இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்தும் போது அது அவருடைய நாமத்திற்கு கீர்த்தியை உண்டாக்கும், மகிமையை உண்டாக்கும். இவங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இவங்களுக்கு இந்த நன்மையை ஆண்டவரே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல நீங்க பார்ப்பீங்க. ஆதரித்து நடத்தினார், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏதோ ஆண்டவர் நடத்தினார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணார். என்னென்ன தேவைப்பட்டதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே பாதுகாப்பு தேவையா பாதுகாப்பு கொடுத்தார், உணவு தேவையா உணவு கொடுத்தார், தண்ணி தேவையா தண்ணியை கர்த்தர் கொடுத்தார், உடலுக்கு ஆரோக்கியம் தேவையா ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினா வெற்றி தேவையா வெற்றியை கொடுத்தார், சத்துருக்களை முறியடிக்கணுமா சத்துருக்களை முறியடித்தார், அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி, இப்படி எல்லா விதங்களிலும் அவர்களுக்கு அவர் ஆதரவா இருந்ததை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதமும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து உங்களை நடத்துவதற்கு கர்த்தரே உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அது மாத்திரமல்ல, அதிசயமாய் நடத்து. எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை இப்படி நடத்தினதா இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லப்படலை, யாரும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இந்த ஜனங்களை ஆண்டவரே அதிசயமா நடத்தினார். அந்த பார்வோன் கையிலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணினார். வனாந்தரத்துல பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை அவர்களுக்காகவே 40 ஆண்டுகள் கர்த்தர் வைத்து அதிசயமாய் நடத்தினார். வஸ்திரம் பழையதாகல, கால் வீங்கல, கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் இருந்ததில்லை, செங்கடல் பிளந்தது, அவர்களுக்காக 1 மாதம் முழுவதிலும் இறைச்சி கிடைத்தது, தினந்தோறும் மன்னா கிடைத்தது. கர்த்தர் இப்படியெல்லாம் தன்னுடைய அதிசயமான கிரியைகளை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள அவர்கள் முறியடிக்க முடியாத ராட்சதர்கள் எல்லாம், அப்படிப்பட்ட அரக்க ஜாதிகளை எல்லாம், அந்த கானானிய குடிகளை எல்லாம் கர்த்தர் துரத்தின விதங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயமான. அப்ப இந்த மாதம் ஆண்டவரே உங்களை நடத்தி ஆதரித்து நடத்தி அதிசயமா நடத்தி தம்முடைய நாமத்தை கீர்த்தி பெற செய்ய போகிறார். அவருடைய நாமத்திற்கு உங்க வாழ்க்கைய கர்த்தர் மகிமையாய் மாற்ற போகிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் என்னை நடத்தணும்னு சொல்லி முழுசா நம்மளை அர்ப்பணிப்போம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்த்தாங்க. பழைய நிலைக்கு அவங்க போகிறதற்கு எப்பொழுதும் அவங்க மனது அங்கேயே தான் இருந்தது. அவருடைய கிரியைகளை வெகு சீக்கிரமா மறந்தார்கள்.
அது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிப்பதற்கு அவங்களால முடியலை. அதனாலதான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு உதாரணமா வச்சிருக்கிறார். நம்ம விட்டு வந்ததை திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் செஞ்ச கிரியைகளை உடனடியா மறந்துடக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு கடின இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துவார். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. இருப்பு காலவாய் போன்ற எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் வனாந்தர வழியா பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள நடத்துவார் என்று இஸ்ரவேலர்கள் நம்பி இருந்தா அது எவ்வளோ ஆச்சரியமா இருந்திருக்கும், எவ்வளோ அற்புதமா இருந்திருக்கும். ஆனா இவைகள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு பாடங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தர் என்னை நடத்துவார்னு சொல்லி முழு மனதோடு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மாதம் நாம் நடத்தப்படுகிற வழிகள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பரிசுத்த பிதாவே, எங்களை நீங்க நடத்துறது மூலமா நீங்க மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.